80 வயதிற்கு மேல் தான் வந்து கேட்ராக்ட் வரும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு போய் வந்து நம்ம கண் மருத்துவமனைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கேட்ராக்ட், அதாவது கேட்ராக்டை தொடர்ந்து ஏற்படக்கூடிய கேன்சர் வந்து அதிகமாக ஏற்படுது. ஆக்சுவலாக கேட்ராக்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம லென்ஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும். இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பார்வை இழப்பு ஏற்பட்டுருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் அது ரொம்ப நம்ம டேமேஜ் ஆகி விட்டுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம சர்ஜரி பண்ணால் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம பார்வையை வந்து திரும்ப பெற முடியாது. நலம் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கண்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு கண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ மாதிரி. ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நொடி வந்து கண்ணை மூடி இருந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யூஸ்வலாக ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டோன்னா டீச்சர்ஸ் வந்து கண்ணை மூடி படுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயமாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, வெளியில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கண்கள் வந்து அண்மை காலமாக வந்து ஒளி இழந்து கொண்டு இருக்கு. அதில் வெகு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்புரை, கேட்ராக்ட். ஸோ இது வந்து முன்னாடி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் அப்படின்னா அது வருவதற்குரிய வயது என்ன அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருந்தது. 80 வயதிற்கு மேல் தான் வந்து கேட்ராக்ட் வரும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு போய் வந்து நம்ம கண் மருத்துவமனைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30களில் இருக்கிறவங்களும் 20களில் இருக்கிறவங்களும், அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்மையில் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கேட்ராக்ட், அதாவது கேட்ராக்டை தொடர்ந்து ஏற்படக்கூடிய கேன்சர் வந்து அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப விழிப்புங்கிற ஒரு நமக்கு செய்தியாகவே இருக்கு. ஸோ ஏன் இப்படி இருக்கு, என்ன மாறுபாடு ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ கேட்ராக்ட்னோடனே நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண் பொறைய உரிச்சாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக கேட்ராக்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம லென்ஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும். இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அது அந்த பிம்பம் வந்து உள்ளே போய் அந்த லென்ஸில் பட்டு பின்னாடி திரைச்சீலையில் பட்டு திருப்பி நம்ம மைண்டுக்கு கொண்டு வரும். ஸோ அதனால வந்து அது ஊடுருவி போகணும். அதுதான் இந்த லென்ஸோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த லென்ஸ் வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீனால செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுது, சேதாரமாகி சின்ன வந்து ஒரு உடஞ்ச பீஸ் மாதிரி அப்படி ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப பார்ப்பதற்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து அப்படி ஒரு மாதிரி மூடு பனியாட்டம் இருக்கும். அதை நீங்கள் யூஸ்வலாக எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஸ் கட்டி சிலது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஆனால் அதே இது ரொம்ப ஒரு மாதிரி இறுகி போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மங்களா அந்த சைடு இருக்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருக்காது பார்த்தீங்களா. அதே மாதிரி நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்களில் இருக்கக்கூடிய லென்ஸ்க்கு வந்து ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த உள்ள வந்து நம்ம மூளைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சீலையில் விழுவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லென்ஸ் வழியாக தான் போகணும். ஆனால் அந்த லென்ஸ் வழியாக ஊடுருவ முடியாத தன்மை ஏற்படும். ஸோ அதுதான் கேட்ராக்டில் வந்து பார்வை வந்து குறைபாடு ஏற்படுவதற்குரிய காரணம். தக்க தருணத்தில் நம்ம உரிய முறையில் அணுகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை இழப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுரும். ஏன் வந்து பார்வை இழப்பு ஏற்பட்டுருங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் அது ரொம்ப நம்ம டேமேஜ் ஆகி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம சர்ஜரி பண்ணால் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம பார்வையை வந்து திரும்ப பெற முடியாது. ஸோ ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரீட்மெண்ட்டை விட இன்று கண் அறுவை சிகிச்சையில் இந்த கேட்ராக்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கம் பண்ணுற மாதிரி அறுவை சிகிச்சை இருக்குது. இருந்தாலும் அந்த நிலையை வந்து எட்டக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய உண்மையான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கெல்லாம் அதிகமாக வருகிறது அப்படின்னா, சர்க்கரை நோய், அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைக்காதவங்களுக்கு,
இந்த இடத்துல என்ன நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர், பிபி பிளட் சுகர் வந்து எடுக்கிறோம். அப்ப வந்து என்னன்னா, இப்ப நம்ம அது குறிப்பா மருத்துவரை போய் பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மருத்துவரை ஏமாற்றோம் அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்திக்குவோம். என்ன பண்ணா, அந்த ஒரு நாள் மட்டும் அப்படியே டயட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு, நைட் அப்படியே எதுவும் சாப்பிடாம காலையில ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி லைட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு, அந்த பிபி பிளட் சுகர் ஓரளவுக்கு இருக்கிற மாரி கொண்டு போய் காமிப்போம். ஸோ மருத்துவரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்றவாறு மருந்துகள் வந்து பரிந்துரைப்பாங்க. இது வந்து தவறான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா, 3 மாதத்திற்குரிய ரத்த சர்க்கரை அளவு சீரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். HbA1c அப்படிங்கிறது. யூசுவலா இது 6க்கு கீழ இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சர்க்கரை நோயாளிக்கு ஒரு 6ல இருந்து 7 வரைக்கும் இருந்ததுன்னா, ஓரளவுக்கு சீரா இருக்குன்னு அர்த்தம். 7ல இருந்து ஒரு 8, 8.5 வரைக்கும் இருந்ததுன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு அர்த்தம். இந்த 9க்கு மேல 10, 11, 12, 13, 14ன்னு இருந்ததுன்னா ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஏன் டாக்டர் இப்படியெல்லாம் இருந்தா வந்து வேற ஏதாவது உயிருக்கு உடனே பிரச்சனை ஆகுமா, ஹார்ட் அட்டாக் மாதிரி வருமானா? அதுதான் அங்க பிரச்சனை. எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஏன்னா சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு சுகர் இருக்கு, நான் மாத்திரை எதுவுமே போடுறதில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரத்தத்துல சர்க்கரை அளவு சீரா இல்லாத பொழுது நம்ம ரத்தத்தோட அந்த அடர்த்தி தன்மை வந்து ஜாஸ்தியாகும், விஸ்காசிட்டி. அப்ப அது ஸ்லோவா நமக்கு கிட்னியவோ இல்ல கால்கள்ல புண்கள்லையோ இல்ல மூளைக்கு ரத்த ஓட்டம் இல்லாம ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்களை அது ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ஸ்ட்ரோக்லாம் வருவதற்குரிய காரணம் இதுதான். ஸோ அந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீரானா இந்த HbA1c தான். சீரா வைத்துக் கொள்ளவில்லைன்னா இந்த பிரச்சனை ஏற்படும். ஏன்னா கண்களுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சரியா இருக்காது. அதே மாதிரி நரம்புகளும் வந்து பாதிக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம், சர்க்கரை நோய் வந்து சீரா இல்லாதவங்களுக்கு. அடுத்து மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் 2ம் இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல நிக்கோட்டின் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுவும் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். மதுப்பழக்கம் இருப்பவர்களுக்கு கல்லீரலோட அந்த எனர்ஜி லெவல் கம்மியாகும், ஃபேட்டி லிவர், தொடர்ந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கும் பொழுது நமக்கு அது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா, கண்கள்லையும் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்கள்ல ஏதாவது அடிபட்டிருக்கும். இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சின்ன ஷார்ப்பா ஏதாவது இருந்திருக்கும். சில பேர் அத மருத்துவர போய் அணுகுவாங்க. சிலர் மருத்துவர அணுகாமயே, சரி ஒண்ணும் இல்ல, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்குவாங்க. ஆனா, முன்னாடி நமக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த காயம் இருக்கு பார்த்தீங்களா? அது பிற்காலத்துல வெகு விரைவுல வந்து கேட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்கு. யூசுவலா இப்ப 40ஸ்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கேட்ராக்ட்லாம் வருது அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ இன்ஜுரி. முன்னாடி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாரி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி. இந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமா எக்ஸ்போஸ் பண்றது, ரொம்ப அதிகமா வந்து லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது, அதுவும் நம் கண்களுடைய லென்ஸை வந்து பாதிக்கப்படும். அதனால அந்த லைட்டோட அந்த இது ரொம்ப கொஞ்சம் கம்மியாவே இருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸா இருக்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெயில்ல வந்து ரொம்ப நேரம், ரொம்ப உச்சி வெயில்ல போறோம் அப்படின்னா, கண்களுக்கு கண்ணாடி ஏதாவது கூலிங் கிளாஸஸ் மாதிரி போட்டுட்டு போகணுமே தவிர, டைரக்ட் எக்ஸ்போஷர் கண்டிப்பா வந்து இருக்கவே கூடாது. அடுத்து மருந்துகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்ட்ஸ் மருந்து அதிகமாக எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கண்கள்ல வந்து பிரச்சனைகள், கேட்ராக்ட் வந்து ஏற்படும். அதே மாதிரி உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது ஏற்படும். அடுத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காரணம், இளம் தலைமுறையினருக்கு இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. மன அழுத்தத்தாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறப்ப ஜாஸ்தி ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் சிறுநீரின் வழியாக ஆசிட் வந்து வெளியேறும், நிறைய ஆசிட் வந்து வெளியேறும். ஸோ யூரின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அசிடிக்காக இருக்கும். சொல்லுவாங்க, யூரின் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பயங்கரமாக ஒரு மாதிரி பஞ்சன் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி யூரினில் அதிகமாக ஆசிட் வெளியாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து பயங்கர அல்கலைன் ஆகும். ஏன்னா இங்க இருக்க ஆசிட் எல்லாம் வெளியேறிடுச்சுல, அப்ப ரத்தம் வந்து அல்கலைன், ஸோ கார நிலைக்கு வந்து ஏற்படும். இந்த மாதிரி கார நிலைக்கு ஏற்படுறதுனால இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் எங்கெங்க இருக்கோ அதுல ஒரு தொய்வு நிலை குறைக்க வந்து செய்யும். ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்கள்ல கேட்ராக்ட் போன்ற விஷயங்களை வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, மன அழுத்தம் போன்றவை இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேட்ராக்ட் வர வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ கேட்ராக்ட் இருந்தால் என்ன மாதிரி டாக்டர் எனக்கு இருக்கும், சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும்
ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது. சில பேர்ட்ட கேட்டோம்னா எனக்கு அந்த மாதிரில அப்போ கேட்ராக்ட் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும். சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுவில் மட்டும் ஒரு மாதிரி புகைப்படிந்த மாதிரி வந்து சிலருக்கு வந்து இருக்கும். சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒளியை சுற்றி இன்னொரு ஏதோ ஒரு லைட்டா ஒரு ஒளி வந்து ஒரு ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில பேருக்கு வந்து தெரியும். ஒரு சிலருக்கு ஒண்ணுமே தெரியாது, பார்வை வந்து மங்களா வந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு வந்து டபுளா வந்து பார்வை தெரியும். ஆனா இந்த கேட்ராக்ட்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதாவது அதோட அளவு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு இது போயிடும். ஆரம்பத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்லாம் தெரியாது. உடனே இவங்க நினைப்பாங்க, ஓ நமக்கு இந்த கேட்ராக்ட்லாம் இப்போ இல்லை போல, முன்னாடி டபுளா தெரிஞ்சது இப்போ அப்படி தெரியலன்னு. அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா கேட்ராக்டோட அளவு வந்து அந்த ஏரியா வந்து அந்த லென்ஸ் பாதிக்கப்பட்டது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டபுளா தெரியறதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. அதே மாதிரி நைட்ல வந்து நம்மளால சரியா வந்து பார்க்க முடியாது. ஸோ நைட்ல வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப எல்லாமே டிம்மா இருக்கும். குறிப்பா வந்து ஹைவேஸ்ல இந்த மாதிரி போறப்ப ஆப்போசிட்ல அந்த ஹெட்லைட்லாம் வந்து அவங்களால பார்க்க முடியாது. சில வெளிச்சங்களே அவங்களால டைரக்டா பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தாமதிக்க கூடாது. உடனே வந்து மருத்துவரை போய் வந்து அணுகிடணும். என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதுலயே வயசு இதுல வந்து 3 விதமா இது பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து கண்களோட அந்த சென்டர்ல மட்டும் இருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பகுதியில இருந்து ஒரு அப்படியே ஒரு கோடு கோடா இருக்கும். சிலருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கண்களுக்கு பின்னாடி மட்டும் நிறைய துகள்கள் மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த 3 எந்த இடத்துல வந்து அந்த கேட்ராக்டோட பாதிப்பு அதிகமா இருக்கும் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் குறிகுணம் வந்து வித்தியாசப்படும். ஆனா நமக்கு பார்வையில கொஞ்சம் தொய்வு நிலை ஏற்பட்டுருச்சுனாலே நம்ம மருத்துவரை வந்து போய் பார்த்துடணும். இது கேட்ராக்டா இல்ல கிட்ட பார்வை தூர பார்வை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த கண்களுக்கு கண்ணாடி அணிபவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்பயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர் பரிந்துரைத்திருப்பார்கள் ஒரு லென்ஸ், அதையே வச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது தவறான ஒரு விஷயம். பீரியாடிக்கா செக் பண்ணணும். என்ன காரணம்னா நம்ம பீரியாடிக்கா அதை செக் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. அந்த வெளி லென்ஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம கண்ணுக்குள்ள இருக்க லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆக முடியாம ஸோ அப்பயும் வந்து நமக்கு டேமேஜ் வந்து போன்றவை ஏற்படுத்தும். ஸோ அதனால என்ன அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே ஒரு நல்ல விஷயம். அடுத்து இதுல உணவு முறை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்வியல் முறையில 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து என்னன்னா சனி நீராடு அப்படிங்கிற மாதிரி எண்ணெய் தேய்த்து வந்து குளிக்க வேண்டும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், உடம்போட ரொம்ப ஹீட், இதெல்லாம் இதற்கு ஒரு காரணம். அப்போ வாரம் ஒரு 2 முறையோ இல்லை 1 முறையோ எண்ணெய் தேய்த்து குளித்தோம் அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு மதியம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அந்த ஹீட் ஃபுல்லா வெளியேறது வந்து மேக்சிமம் கண்களின் வழியா தான் வெளியேறும். ஒரு சிறு அளவுல வந்து பாத்தீங்கன்னா யூரின் வழியா வந்து போகும். அப்ப நம்ம அந்த நேரத்துல தூங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபீவர் வரலாம், கண்ணு பொங்கிடும். ஸோ இந்த மாதிரி தவறுகளை நம்ம செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நவீன மருத்துவர்களிடம் போகும் பொழுது என்ன செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உனக்கு சளி பிடிக்குதா, காய்ச்சல் வருதா, இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா நம்மளோட நல்லதுக்காக தான். இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய தவறு இதுதான். அப்ப கண்டிப்பா வாரம் 2 முறை நல்லெண்ணெய் வந்து தேய்த்து வந்து குளிக்க வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலாஞ்சனம் மை அப்படின்னு கண்களுக்கு வந்து மையிடுதல். இந்த பழக்கம் வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே பொருந்தும். ஏதோ கண்மை போடுவது அழகு சார்ந்த விஷயம் இல்ல பெண்கள் மட்டும்தான் போடணும் அப்படின்னு கிடையாது, ஆண்களும் வந்து போடலாம். ஸோ நீலாஞ்சன மை ப்ரிப்ரேஷன் வெளியில நிறைய இருக்கு, அதை கேட்டு நம்ம ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணணும். உணவுல வந்து 2 கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒன்று விட்டமின் இ, இன்னொன்று ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது 2மே நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும், தாபிதம் ஏற்படாமல் இருக்கும், முக்கியமாக அந்த புரோட்டீன் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் விட்டமின் இ எதுலன்னா இப்போ வெஜிடேரியனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்ளாக் சீட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஆளி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை காலையில் டெய்லி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அசைவம் சாப்பிடுபவர்கள்னா மீன் தான். ஸோ மத்தி மீன், நம்ம நாட்டு மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கும் பொழுது அதனால தான் மீன் சாப்பிட வந்து அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது நம்ம உணவில் எடுத்துட்டு வாழ்வியல் முறையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, அதே மாதிரி
கண்களுக்கு வந்து நீலாஞ்சன மை போடுவது, அது டெய்லி எல்லாம் போட வேண்டாம். ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் போட்டா போதும். ஸோ அந்த மாதிரி போட்டாலே போதும், இந்த கேட்ராக்ட் வராமல் தடுக்கலாம். ஸோ மேற்குறிப்பிட்ட நான் சில விஷயம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ஆ இது வெளிச்சங்கள பார்க்கறது, கண்கள்ல வந்து அடிபட்டா நம்ம கண்டுக்காம இருக்கிறது, சுகர வந்து சீரா வச்சிருக்கிறது, அந்த மாரி விஷயத்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம்னாலே கண்டிப்பாக இந்த கேட்ராக்ட் வராமல் முற்றிலும் தவிர்த்திடலாம். நன்றி.